500 அடி போட்டாலும் சரி பார்வா கிடைக்கும். இங்க போட்டது 75 அடியிலே மணல் நல்ல தண்ணி கிடைக்கும். இங்க அழுத்து வந்தாங்க நல்லா 100 போட்டு போடலாம் அப்படின்னு சொன்னான். நான் அது சொல்லல. பாருல போட்டு ரோல் அதோ பாத்தியம். அதுதான் என்னுடைய நாடு. அதுதான் ஏத்திரகிரி மலை. ஏத்திரகிரி மலை. அந்த ஏத்திரகிரியை என்னுடைய நாமதேயம் காலகிரி சூரன். யாரு சொன்னது? நேரம் அவன் ஊசடிச்சிடாது. கேப்பார் பேச்ச கேட்காத. வாப்பா புத்திர குடிக்காத. அப்படியே போட்டு அடிக்கிறான். ஐயோ இன்னும் மொத்த பொட்ட மாதிரி பேசம் கூட. ஆண்டு மறுபடியான காலாகிரி என்னுடைய தம்பி நாங்கள் 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேர் நாங்க பட்டு மொத்த பார்த்து அண்ணன் தம்பிகள். அவன் நேத்து ஆபரேஷன் பண்ண மூளை வந்து அவனுக்கு கூத்துல பண்ணாங்க. நான் என்ன பெட்ல மதுர மாட்டேன். நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிகள். என்னுடைய வர்க்கம் தெரியுமா? வர்க்கம் எனக்கு தெரியாது. 4ஆம் வரைக்கும் 60ஆம் கோழி வரைக்கும் 4ஆம் கோழி வரைக்கும் 60ஆம் கோழி வரைக்கும் வர்ணம் தெரியுமா? வர்ணம் என்ன வர்ணம்? செழிப்பு வரணும். செழிப்பு வரணும். ஓடி குளம் தெரியுமா? குளம் தெரியுங்க. மாறுல அடிக்க போற மாதிரி மொத்தம் பாத்துருவோம். பட்டை எடுத்துருவாங்க. தெரியாது. சொல்லு. குளம் சூத்து கலர் குளம். என்னுடைய குளம் அரக்கர் குலத்திலே பிறந்தவர்கள். அரக்கர் குலத்திலே பிறந்த என்னுடைய வர்க்கம் என்னுடைய தந்தை பிரதண்டோசூரன். உங்க அப்பாவுக்கு அப்பா என்னுடைய தந்தை பிரதண்டோசூரன். என்னுடைய பாட்டன் அவன் தான் மலையுகாசூரன்.
இப்படி திரும்ப அவன் பேசாத. அவன் வாத்தியாரன் கூட அவனை பார்க்க கூடாது. வாத்தியார் என்ன சொல்றான்னு இந்த காதுல வாங்கணும். ஆமா, எதிர பார்த்து பேசணும். வேற சூத்த காட்டியாரன் நம்ம பாப்பா. வாத்தியார் சொல்றது கேட்காது. வேற காது தான் இருக்கணும், பார்வை அப்படி இருக்கணும். சரிதா? அதனால மலையுகள் என்னுடைய பாட்டன் என்னுடைய பாட்டன் மலையுகள் என்னுடைய கொள்ளு பாட்டன் யுகாசுரன் என்னுடைய பூட்டன் பகாசுரன். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவேன்? 3 வேளை. 3 வேளை சாப்பிடுவாங்க. 3 வேளைங்க சாப்பிடுவான். ஆமாங்க. ஒரு வேலைக்கு எதா சாப்பிடலாம். என்ன சாப்பிட்டா காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு. டிஃபன் என்கிட்ட இங்கிலீஷ் பேச கூட அன்னைக்கு தான் சொன்னேன். காலைல ஒரு இட்லியே பொங்கல பூரியே சாப்பிடுவோம். இங்கிலீஷ் பேச தெரியாத கம்மியா வந்து இங்கிலீஷ் சொன்னீங்க. காலை உணவு ஒரு 5-6 இட்லி எடுப்பாங்க. ஒரு 4 இட்லி அதுல ஒரு கருமாதி இட்லி. கருமாதி இட்லி 16 இட்லி. எல்லாம் வயிறுக்கு ஒரு இந்த சுராய பத்திரம் எண்ணித வயிறு பத்திரம் மொத்தா தாலி அறுக்கா. எத்தனை இட்லி சாப்பிடுவா? எத்தனை இட்லி சாப்பிடுவா? ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவோம். சொல்லு. அதனால மதியானத்துக்கு மதியானத்துக்கு சும்மா ஒரு சாதம். இரவு இரவு ஒரு சப்பாத்தி பாத்தி. இதான் உனக்கு. ஆனால் என்னுடைய பாட்டன் ஒரு வேலைக்கு 1000 கால அரிசி சாதம். அதுனா குடலா இல்ல கடலா? இப்ப கேட்டா எது வயிறு வச்சு 1000 கல அரிசி சாதம். 1000 களம். ஒரு களம் என்பது எத்தனை? ஒரு கலனா தெரியாதா? தெரியாதுங்க. 3 பெரிய படி முடிச்சது. 3 பெரிய முடிச்சது. ஒரு மரக்கா. அதுக்கு பேரு குருலின்னு பேரு. குருலி. அது மாதிரி 12 மரக்கா புடிச்சது ஒரு களம். அது மாதிரி 1000 களம் அரிசி சாதம். அதற்கேற்ற பதார்த்தம் நெய்க்குடம் தயிர்குடம் பால்குடம் மோர்குடம். இதெல்லாம் கூடவா? ஐயா ஐயோ. கொண்டு வர உன்னை போன்ற ஒரு நர மனிதன். அப்பா இது இல்லாம ஒரு சொட்டு இதெல்லாம் எப்படி எடுத்து போறது? இதெல்லாம் எப்படி எடுத்து போறது? எப்படி எடுத்து பார்த்தேன்? 7 வண்டி அந்த 7 வண்டி நிறைய இந்த சாதத்தை கொட்டி 14 எலும்புகள் 14 எலும்புகடா ஒரு நர மனிதன். 1000 கூடம் தயிர் பால் மோர் 1000 கல அரிசி சாதம். இதையெல்லாம் ஒரு வேலையில சாப்பிட முடியாத அவர் என்ன அவர் இல்ல கத்து விட்டாரு. அது போக என்னுடைய பாட்டன் என்னுடைய தந்தை வரை கொண்டு குவித்தவன் உன்னைக்கு வந்த ஒரு நர மனிதன். தந்தை வரை கொண்டு குவித்தவன் சாப்பிட மரியாதை என் பாட்டனை கொண்டு குவித்தவன் எங்க இருக்கின்றான் அப்படி என்று நான் ஒரு மீன் சவால் இருக்கின்றான். அவன் யாரு? அவன் எந்த குலத்திலே பிறந்தவன்? அப்படி என்று நாள்தோறும் தெரியும். சபாஷ் பொழுதோறும் இந்த வேத்திரையிலே விடுத்து திக்கு வச்சுவாங்க.
ஈரேழு 14 உலகத்தையும் வளமாக வந்தோம் தேடி வருது எப்படி ஆகும் அவன் நம்ம கையில கிடைப்பான் கண்ணுல மாட்டுவான் அவனை பிடித்து அடிவம் அடித்து அவனை அப்படியே கடித்து அப்படியே சப்பி அதை முதல்ல சொல்லாதான் பாப்பா ஏப்பா அங்கால கூட பாப்பா விளக்கமா உண்மையா கேடா அங்கதானே கேடா அங்க போய் கரண்ட கம்பிட்ட மூச்சு வாங்க மாட்டான் வா இப்படி போ ஏய், நான் சொல்றேன் அங்கால கூட பாப்பா நான் சொல்றேன் ஊரு மாட்டான் பாரு நான் சொல்றேன் தரவாடுறா இப்படி வா ஏய் இடம் சரியில்லைங்க சொல்லுப்பா பா சரி இப்படி வா அங்க இடம் சரியில்லை இப்படி வா இப்ப சொல்லு என்ன கேக்குற மாதிரி இருக்குப்பா சொல்லுப்பா ஏய் ஆ இப்ப போய் நம்மள ஒருத்தர் அடிக்கிறோம் எங்க உங்க அங்க போய் சண்டைக்கு போறா போறேன் அடிக்கிறோம் அடிக்கிற அடிக்க முடியல என்ன அடிக்க பண்ண முடியல என்ன பண்ற கடிக்கிறோம் அவர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா உனக்கு எப்படி அது தெரியாது நீ வாயை கொடுத்துட்டு சூத்த பொண்ணாக்கி நடக்கிறான் என் புண்ணியவானே அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா யாராகிலும் எதிர வந்தா அவனை பிடிச்சு பிடித்து இழுத்து வந்து அடித்து அடிச்சு அங்கே நில்லு அடித்து அங்கே நில்லு அடித்து அடித்து அவனை மடித்து மடித்து அவன் வயிற்றை கிழித்து கிழித்து குடலை எடுத்து எடுத்து அப்படியே உருவி ஒரே சிங்கப்புலி போகுது வேட்டையாட போகுது அது எந்த புலி போனாலும் இந்த சப்பின்றதை விட அந்த செருப்பு எடுத்து என் தள்ளி ஒரு அப்படி அப்படிப்பட்ட அப்படி